என்ன நாள் இன்னைக்கு? வந்து 17 நாள். 18 14 போர் நடந்து இருக்குது. இது விரிஞ்சா 17 நம்பர். இத்தனை நாளாக கருந்தூர் செந்தூர் பறக்க கருந்தூர் செந்தூர் பறக்க ரதமானப்பட்டது. இன்றைய நேரத்தில் ஆடி மணி எனக்கு தெரியும். அப்படியே செக் பண்ண மாட்டேன். மாலையக்கண்ணன் பாதம் படிவிருந்து கருமாப்படுத்த தாமதம் மாமா நீங்க ஆளின மேல் பள்ளி கொள்ளும். மாமா உன் கைத்தில் இருப்பது என்ன? எதில் கொண்டாடு? மாமா ஆனா பாமானே பள்ளி கொல்லும். உங்கள் கைத்தில் இருப்பது என்ன? தண்டுல மாலை. எப்படி? தண்டுல மாலை. தண்டுல மாலை மார்பா. பரந்தாமா வாசுதேவா திருவேங்கடேவா இன்னும் தாண்டிபன் ஒரு கோடி விளக்கும் மாமா பாகமாகத்தால் பாணிந்த பட்டுனே
வைத்தபடியால் நீ என்றைக்கும் சுகமாக வாழ்ந்திருப்பாய். ஆனால் மாமா ஆ. இன்னைக்கு என்ன நாள் மாமா? இன்னைக்கு இன்னைக்கா மச்சா, இன்னைக்கு என்ன நாள் இன்னைக்கு? எதை பற்றி கேட்கின்றாய்? மாமா இன்னைக்கு யாரு மாமா இன்னைக்கு? ஆனா 17ஆம் நாளிலே சண்டை. இன்னைக்கு யாருக்கு ஜெயம் யாருக்கு அபஜயம் மாமா? எனக்கு ஒன்றும் தெரியவில்லை மாமா. உங்களுக்கு ஜெயமாக இருந்தது. 16 நாளும் 16 நாளும் உங்களுக்கே ஜெயமாக இருந்தது. இந்த 17 நாளில் 18 கதிகளை நீங்கள் 13 வருஷம் பஞ்ச பாண்டவாளே 18 கதிகளை நீங்கள் 13 வருஷம் பஞ்ச பாண்டவாளே 18 கதிகளை நீங்கள் 13 வருடமாய் பஞ்ச பாண்டவாரை சதி செய்யும் துரியனிட கொடுமை நீங்கி சந்திர குலம் விளங்கும் தனஞ்சயனே இதுவரையில் உங்களை பாதுகாக்க நீசன் செயல் எப்படியோ இன்றைக்குதான் அது ஈசன் செயல் எப்படியோ இன்றைக்குதான் கண்ணீரன் அமர்வானது அதுக்கு யாராருமாகாதப்பா. இதுவரையில் உங்களுக்கு நான் பட்ட பாடும் இருந்ததும் போதும். இன்றைக்கு அந்த 17 நாள் சண்டையில் கண்ணனுடைய கையில் இருக்கக்கூடிய நாகபானத்துக்கு நீங்க செய்ய என்னால் வராது. இப்படியாவது நான் போய் வருகிறேன்ப்பா. நீ எப்படின்னா பாத்துங்க. ஆகாதப்பா மஞ்சூரான் ஆகாதப்பா. உங்களுக்கே ஜெயமாக இருந்தது. என் ஆளுநர் போய் வரேன். ஆமா எப்படி குதிரை மட்டும்தான் ஓட்ட சொன்னேன். கண்ணனுடைய நாகபானத்தை கீழ் செய்ய முடியாது என்று தெரிவித்தேன். இவ்வளவு நாள பாடுபட்டும் பிரயோஜனம் இன்னைக்கு மட்டும் எப்படி போய் வந்துடலாம். அதே அர்ஜுனா, உங்களை ராமரிஷி வனத்திலே ஒரே பெரிய பாம்பு ஒன்று முழுகி விட்டது வனத்தில் இருக்கும் பொழுது. ஆமா, அப்போது வந்து யார் காப்பாற்றியது? யார் காப்பாற்று? நான் தானே. அந்த பாம்போட இந்த பாம்பு பெரிய பாம்பா? நான் வரும்பா. ஆமா, நான் வருகின்றேன். சண்டைக்கு செல். நான் யாருக்கும் பயப்படவில்லை. பயப்படல.
ஆட்டமில்ல அப்ப எதுக்கு மாமா பயப்படுறீங்க? சரி சமருக்கு போகலாம். அமருக்கு போலாமா? போலாம். பால்கடி போலாம். ஆனால் மாமா 17ஆம் நாளிலே பயப்பட வேணாம் அம்மா. நான் இருக்கிறேன் மாமா, நீ ரதத்தை மட்டும் ஓட்டினா போதும். நான் பார்த்துக் கொள்ளுகின்றேன். அதோ கர்ணராஜனாகப்பட்டவன் தன்னுடைய சேனாசேனிகளை கூட்டிக் கொண்டு அதை வேறி அடித்துக் கொண்டிருக்கின்றான். நாம் குருச்சேத்திரத்தை செல்லுவோம். வா தள்ளலாம். போலாமா? மாமா குருச்சேத்திரம் கண்ணை சுத்தி பார்க்கலாம். அந்த கர்ணனை மட்டும் அது விராமர் கர்ணன் அப்படின்னு காட்டினா மட்டும் போதும் மாமா, மத்ததை நான் பாத்துக்கிறேன் மாமா. இப்பொழுது அந்த குருச்சேத்திர தன்னை தாடியே காட்டு 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 யாரு மாமா? போய் பாக்கத்தா மாமா, எனக்கு பயமாக இருக்கு மாமா. பயப்பட வேண்டாம், நான் இருக்கிறேன். பயப்பட வேணாமா? ஓகே மாமா, சரி மாமா. கண்ணனை ரதத்தினாலே ஆனால் மாமா அந்த கண்ணனை ரதத்தில் காண ஐயா கடவுளே நான் என்ன செய்வேன்? தர்மரே ரதத்தினாலே மாறவும் செய்தான் துரிய ஜனமாய் கொள்வே மாமா, நான் ஜனமாய் கொள்வே இந்த ஏழை நான் என்ன செய்வேன்?
நாம உறுப்பியாக இருந்தோமே நீ காட்டக்கூடிய விசுவாசம் இதுதானா? சதிகாரா, சண்டாளா, துரோகி, என் எதிராளி இருக்க முடியாத கண்ணனை காட்டுகின்றானா? என் அன்னை கொண்டு வந்து நேரிட்டு நின்று எங்க அண்ணன் தர்மராம் மாமாவன் எங்க அண்ணன் தர்மம் எதுவும் தெரியாதா? அண்ணனா இல்லன்னு போய் பார்க்கணும். ஆமா, என்ன பண்ற? ஆனா எங்க அண்ணன் பாடியில் இருக்கிறான். இப்ப வந்து மண்ணான்றீங்க. ஆமா, திடீர்னு நேரா பாடி விடுவாங்க. போ அங்க ஒன்ன தரானா என் பாடி போய் பாத்துக்க. போ போய் பாத்துக்க. போ அத பாடை குறதே அபயம் 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 அண்ணாவே தருணம். ஒரு கோடி வணக்கம் ஹரிஷா ஹரிஷா நீ வாடா. அதுக்கு இல்லடா, அங்கடா சார்ஜ் கம்மியாகுது. அவர்கிட்ட போய் நான் அந்த போன்ல வீடியோ எடுக்கிற போன்ல சார்ஜ் இல்லைன்னு சொல்லி. ஆமா, குருசத்திரன் சென்றா இல்லவா? கண்ணனை கொண்டு விட்டியா? அபஜயம் அண்ணா, அபஜயம். அண்ணா கண்ணனை கொண்டே இல்லையா? அண்ணா, கண்ணனை தேடி போனேன். எப்படி கண்ணனை தேடி போனா நம்ம மாலை கண்ணன் அண்ணன் இருக்கிறாரு, மாமா இருக்கிறாரு. அவர் என்ன சொன்னாரு? கண்ணன் போய் வில்லு எடுத்து விடுனாரு. வில்லு எடுத்து விடுவே பார்த்தா உன் முகம் போல் தெரிகிறான்னா. அண்ணா நான் கொல்லவில்லை அண்ணா. சண்டை. ஆமா, சண்டையினால் அண்ணன் தம்பியா இருந்தாலும் மாமன் இருந்தாலும் மச்சான் இருந்தாலும் படுகோத்து ஒப்பாரினடா. ஒரு கையில இருக்குது இல்லா சொத்து இல்ல. அண்ணா அண்ணா அங்கேயே சொன்ன அவன் கண்ணனா என்ன அங்க விட்டுட்டு இங்க வந்து இப்ப வந்துக்கிறான். என்னடா இது? இதுதாடா முதல் நீ 15 நாள் தாண்டி வர மாட்டேன்னு சொன்னானே. ஒரு யோசனை வந்து நீ இடம் கொண்டாடுறான். உனக்கு என்ன வில்லு கொடுத்தாங்க? அந்த வில்லை எவன் கேவலமா அவனை கொள்ள வேண்டும். அண்ணா அண்ணா இந்த வில்லை யாருக்கு தான் கொடுத்தது? அதை பார்த்த காந்தாமத்தை ஆண்டு வரக்கூடிய பத்மாசூரன் ஒரு சத்தியம் கொடுத்தார். ஒரு சத்தியம் கொடுத்தான் இல்லையா? ஆமா, உன்னை யாரு நான் சொல்றேன் 100 வருஷம் தாங்கிட்டேன். 100 வருஷத்துல மூணு பேருக்கு இருந்து உங்ககிட்ட வந்து எம்மா கேவலம் ஒரு யோசனை சொல்ல வந்த பாரு. அதான் இந்த திட்டாரு நான் பாரு
நீங்க அந்த கம்பத்து மேல அம்பு எடுத்துக்கிட்ட சொன்னீங்க. ஆமா. நான் வீட்டனே அப்படிதான் இறக்கியது குளிச்சல் என்று கேட்குதுமாமா. அது என்ன எனக்கு தெரியவில்லை. அவர்களா? ஆமா. அவர்கள் தான் உங்களுடைய அண்ணனாகப்பட்ட தருமரை கொள்வதற்காக இந்த தூணில் பதுங்கி இருந்தார்கள். அதற்காகத்தான் சொன்னீங்களா? ஆமா மாமா உங்களுக்கு திருட்டு போய் எனக்கு தெரியுமாமா? ஆமா. இந்த வேலையெல்லாம் நீங்க செய்வீங்க எனக்கு தெரியும். திட்டு போயிடுச்சு. ஆமா ஆமா. இப்போ செல் போகலாம். எங்க போறோம்ப்பா? இப்போ குருச்சேத்திரத்துக்கு செல். ஆடா குரு சேட்ட தன்ன குருலே அண்ணா நாம நான் இப்ப என்ன செய்ய வேண்டும்ப்பா? கண்ணத்தானே சண்டைக்கு வர மாட்டான். கண்ணா பார்த்து அடே உட்காரவை கண்ணா, எப்படி அடே உட்காரவை கண்ணா, வாடா சண்டைக்கு அப்படி நான் அப்படி கேட்கணுமா? நீ கூப்பிடு. நான் கேட்கணுமா? அப்படின்னு அப்படின்னு கூப்பிடு. மாமா எனக்கு பயமா இருக்குன்ற மாமா. நீ பயப்பட வேண்டாம். எடு பானத்தை சண்டை பார்த்து. பார்த்துக்கொள்ளு. ஆமா மாமா ஜல்லியா மைதுனா என்ன சொல்றான் அவன்? அவன் என்ன சொன்னா பாத்தியா? சண்டைக்கு அவனுக்கு தான் நான் யார் என்று தெரியாது. எனக்கு தெரியும் அல்லவா அவன் யார் என்று. சரியா? அதனால நான் சொல்லலாமா? நீதான் எனக்கு மாமா. அடடா உட்கால போய் உன்னதான் சொல்ல முடியும். அவனை போய் சொல்ல முடியுமா? ஜல்லிய உக்காலா ஓய் என்ன தெரியுமா சொல்றார்? காந்திமனுக்கு தெரியாது கர்ணன் தான் அண்ணன் சொல்லிட்டு. ஆனா கண்ணனுக்கு தெரியும் அந்த அர்ஜுன யாரு தம்பினு. அதனால அவர் கேட்கல. உட்காரு ரத்த போட்டு. ஆமா அவன் என்ன பண்ணா? குடுகுடுன்னு ஓடியானா? பயந்துட்டு எப்படி ஓடினா? அதான் சண்டைகள் சண்டைடா. சண்டைக்கு பயந்து ரமேஷ் மணிங்க வா. நான் போய் சண்டைக்கு போய் பயப்படுவேனா? நான் பார்த்தா தண்ணி போட்டு பயப்படுவேன் பார்த்தா அர்ஜுனா அண்டம் மலர்ந்தா
இவன் எப்படிப்பட்ட ஆளு? அட பெண்ணி கண்ணாச்சிடும். ஒரு கல்லுக்கு புடவை கட்டினால காலாலத்துக்கு பாரு காலாத்துக்கு பாரு பொட்ட மாதிரி சண்டைக்கு வரான் பொட்ட மாதிரி பையன் அவனே ஒரு அரை போட்டா அவர் கூடி கொடுக்குறான் பாரு உக்கால போய் பாக்குற மாதிரி ஏ மணி நான் போய் தானா போக மாட்டேன் எப்படி தானா போக மாட்டேன் அழகை பார்த்து தானா ஒரு பிண்டத்துக்காக ஒரு பிண்டத்துக்காக ஒரு பிண்டனா சோத்து முடிச்சறேன் சோறு அடி ஒரு பிண்டத்துக்காக நீ வந்து அவன் கூடவே சண்டைக்கு வரடா இது எப்பேர் பட்டாலே எதால போய் பேசுறான் அட கரத்தில் காண்டிப்பா அந்த காண்டி வருகிறாரு அந்த பிசுகோத்து வந்து எங்கிட்ட இப்ப சண்டை செய்ய வந்துக்கிறான் சண்டை செய்ய ஆனா மணியானா பேர் வந்துக்கிறான் அத கரெக்டில் நாகம் அத கரெக்டில் நாகம் அத கரெக்டில் ஐயா பூச்சி பாம்பு ஐயா தம்பி பூச்சி பாம்பு ஐயா தம்பி பூச்சி பாம்பு ஒரு சொத்து போன பாம்பு காட்டுல வந்து அம்மா பூச்சி தம்பி பூச்சி அது ஒரு தண்ணி பாம்பு பள்ளியில பாம்பு இது வரைக்கும் விட்டா ஆவல இவனே நல்ல வேலை நம்மளுக்கு ஞாபகப்படுத்தணும் கையில் நாகத்தை இருக்கிறது இது மேல என்ன பண்ண தெரியுமா என் கையில் இருக்கக்கூடிய நாகப்பட்டி என்ன
அட என்னடா இது முறையா நாகாதீரனை எடுத்து விடலான்னுக்கிறா இன்னும் இந்த ஆளு முதலே வைக்கிறான் விளங்குமா வைத்துடா ஆ. கண்ணாபிஷேகா ஓஹோ இப்ப நாகேந்திரத்தை நீ குறி வைத்தில்ல ஆமா நீ எதுக்கு நேரா குறி வைத்த கழுத்துக்கு நேராக குறி வைத்தா ஓஹோ இதுதான் தப்பு இருக்குது ஆ. இப்ப எங்க போற எங்க குறி வச்சுக்கிற கழுத்துக்கு நேராக குறி வைத்திருக்கிறேன் மாமா அந்த மார்புக்கு நாவுக்கு மதில் குறி பாரு பாக்கண்ணா எப்படி மதில் குறி பார்த்தா தலையா உட்காந்துரும் அட என்னடா இது நானோ நீ சொல்லிய பிரகாரமே மார்புக்கு குறி வைத்து ஏன்னா என் நாகேந்திர எங்க பார்த்து குறி விட்டாலும் என் நாகேந்திர சிரத்தை கண்டிப்பா கொண்டு வந்துருவோம் ஆமா இன்னைக்கு இந்த நாகபானத்தை ஜல்லிய மாமன் சொல்லி நான் விட்ட ஆனா இந்த ஊர் உலகம் என்ன சொல்லும் ஓஹோ ஜல்லி சொன்னபடி விட்டா ஜல்லிய சொன்னபடிதான் விட்டான் அதனால் தான் கண்ணன் ஜெயிச்சான். கர்ணன் ஜெயிக்கல ஜல்லியன் தான் ஜெயிச்சான் அப்படின்னு சொல்லலாம் சொல்லுவாங்க அதனால் நீ சொன்ன பிரகாரம் என்னால் வாழ விட முடியாது நான் கழுத்துக்கு தான் குறி வைப்பேன் அப்ப நான் சொல்ற பத்தி நீ கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன் அப்ப நீ கேட்காம ரத்த ஓட்ட மாட்டே போடா அட எவன் போனால் எனக்கு எது போனால் எது வந்தால் எனக்கு என்ன என் நாடி இருக்கு ஒரு நாடே பாதிர போன சோமதாம என்று தள்ளி நாகபானம் அர்ஜுனன் சிரம் கொண்டு வா என்றால் அவன் தலையில் இருக்கும் சிலோரத்தின முடியை எடுத்து வந்திருக்கேன் அட பாவி இதற்காக அவனுக்கு ஒரு நாளைக்கு 60 கிண்ணம் பால் கொட்டு வளர்த்தேன் நான் பாசத்தோடு வளர்த்தேன் அட சண்டாளா சண்டால நாகேந்திரா பாடம் போடுறான் ஆனால் நாகேந்திரா என்ன சொல்கிறாய் மீண்டும் ஒரு முறை என்னை விட்டால் அவனை சிரித்தை கொண்டு வந்துகிறேன் ஆனால் நாகேந்திரா இதற்காகி தானாய் நாளா எப்படி மகாராஜா உன்னை இவ்வளவு நாளாக நான் எவ்வளவு ஆசையாக வளர்த்து வந்து நீ இப்படி என்னிடம் ஏமாற்றி விட்டாயே அட சண்டாளா ஐயோ மகாராஜா இன்னும் ஒரே வாட்டி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அவனோட சிரித்தை கொண்டு வருகிறேன் எப்படி ஒரு லோகத்துக்கு அவர் சென்றாலும் நான் போய் அவன் உயிரை அவரோட சிரித்தை கொண்டு வருகிறேன் ஒரு மறுபடி விடுமா மறுபடியும் ஒரு முறை கொடுங்க உன்னை தொட்டால் எனக்கு தோஷம் விட்டால் எனக்கு பாவம்
எனக்கு தோஷம், உன்னை விட்டால் எனக்கு பாவம். உன்னை தொடவே மாட்டேன் நாகேந்திரா. நாகேந்திரா, என் அம்மாவான குந்தா தேவி என் அம்மாவாகியப்பட்ட குந்தாதேவி, அன்று நாளிலே நீ நாகவானத்தை ஒரு கணத்திற்கு மேல் ஒரு விடக்கூடாது என்று சத்தியம் செய்து விட்டேன். அதற்காக இந்த நாகவானத்தை நான் இன்னொரு தடவை விடவே மாட்டேன் நாகேந்திரா. இந்த போர்களுக்கு இவ்வளவு அவமானப்படுத்தபடியால் இனி நான் இந்த உயிரை வைத்து இருப்பதை நான் இங்கே மாற்றிக் கொள்கிறேன். ஆனால் நாகேந்திரன் போய்விட்டான். நமக்கு விஸ்மாதரம் இருக்கிறது, விஸ்மாதரம் இருக்கு. அதை வச்சு பிஸ்மார கையில் எடுத்தான். இந்த பிஸ்மாதரத்தை மேலே அனுப்பிவிட ஏந்திவிட எனக்கோ அந்த மந்திரமே மறந்து போகுது. ஐயோ மகாராஜா, நீங்கள் விட்ட இந்த பிஸ்மாதமாக பட்டது நேராக செல்கிறதே தவிர அவர் திருத்திக் கொள்ளவில்லை, பொருத்தவில்லை. ஐயோ, இதுக்கு ஒரு சாபம். இது போனால் போகட்டும். இந்த ரதம் இருக்கிறது பார், இந்த ரதம் வச்சு அவனை மடிக்கலாம். அட ரதம் அதை தான் ஓடினான். தேராகப்பட்டதும் குடை சாந்தி விட்டது, கொண்டே போகிறது. இதுக்கும் ஒரு காரணம். ஐயோ, நான் என்ன செய்வேன்? இந்த பிரதமரை தோல் கொடுத்தான் கர்ணன். மாயவன் உருட்டபடி அர்ஜுனன் சொன்னபடியே கண்ணன் மீது பணத்தை விட்டு விட்டேன். ஆனா அவன் சாக மாட்டான் தெரியுமாமா? அவன் சாக மாட்டான். அவன் உயிராகப்பட்டு இன்னும் போகவில்லை. அவன் தானம் செய்யுமா தெரிகிறான் பாரு, அந்த அவனுக்கு காப்பாத்தோம். ஏன் அவன் உயிர் போகவில்லை என்றால் அவன் இதுவரையில் செய்த தான தர்மங்கள் இப்போது அவனை காத்துக் கொண்டிருக்கிறது. ஒன்னால் அவனை கொல்ல முடியாது. நான் போய் அவன் இதுவரை செய்த தர்மத்தை எல்லாம் நான் தானமாக சென்று வருகிறேன். குறிச்சேர்த்ததில் எங்கே இரு. ஜெகதீஷ் அண்ணா, யார் எதை கேட்டாலும்